ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் ரேண்டமான சிம்பிள் கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அதாவது நம்ம நாடோ இல்ல உலக அளவுலயோ ரொம்ப பெரிய வார் வந்துருது, அதுல நம்ம நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட் இன் டைம்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ இல்ல நம்மளோட பினான்சஸையோ எப்படி டீல் பண்ணும்? ஏன்னா அப்படி ஒன்று நடந்ததுன்னா உலக அளவுல மார்க்கெட் பயங்கரமா கீழே விழும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் கீழே விழுந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் கோல்டு ஏறுமா இல்ல கீழே விழுமா, இல்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோன்றதான் அந்த கேள்வி. இன்ஃபேக்ட் நம்மள மாதிரியான பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் ஒரு ரியல் வார் சிச்சுவேஷனோ இல்ல ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷோ ஃபர்ஸ்ட் ஹேண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அதாவது இந்த 2008ல மார்க்கெட் பயங்கரமா விழுந்ததுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம காது பட கேட்டிருப்போம், டெக்ஸ்ட் புக்கா படிச்சிருப்போமே தவிர ஃபர்ஸ்ட் ஹேண்டா எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம பார்த்த ஒரே ஒரு பெரிய கிராஷ்னு சொல்லணும்னா கோவிட் கிராஷ்னு சொல்லலாம். அப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 30-35% விழுந்தது. அந்த நேரத்திலும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டடா இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க தான் ரொம்ப அதிகமான மக்கள். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் யூஎஸ் இஸ்ரேல் ஈரானுக்கு ஒரு பெரிய போர் நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் மக்கள் இருக்க இடத்துலயே விழுந்துட்டு இருக்குன்றதையும் பார்த்திருப்போம். இந்த போரோட இம்பாக்ட் இதர நாடுகளையும் பாதிச்சிட்டு இருக்கு, இந்தியா உட்பட. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் உலக நாடுகளுக்கு தேவைப்படுற ஆயில் பெரும்பாலான பகுதியை டிரான்ஸ்போர்ட் செய்யப்படும். இது பாதிக்கப்படுறதுனால ஆயிலோட விலையும் கண்ணா பின்னாடி ஏறிட்டு இருக்கு. 10 நாள்ல 40-50% விலை உயர்வா இருக்கு. இது எல்லா நாடுகளையும் ஸ்டாக் மார்க்கெட்டும் பெருசா இம்பாக்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் சென்செக்ஸ் எடுத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடின்ற அளவுக்கு மார்க்கெட் கேப் எழுந்திருக்கு. அதாவது பீக்ல இருந்து 10-12% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ்னு சொல்லக்கூடிய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 140% வரைக்கும் மேல போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்ல பயம் ரொம்ப அதிகமா இருக்குன்றதா இது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி ஜெனரலா கோல்டோட விலை வாரெல்லாம் வந்து அதிகமாகவும் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 20% அளவுக்கு விழுந்திருக்கு. ஒருவேளை இந்த போரே முடிஞ்சாலும் ஆயிலோட விலை பழைய நிலைமைக்கு போறது கஷ்டம் தான். அதனால இதோட இம்பாக்ட் இங்க இருந்து இன்னும் சில மாசங்களோ இல்ல சில வருஷங்களோ நாடுகளுக்கு இடையே இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த போரே முடிஞ்சாலும் மார்க்கெட்டோட ஃபோக்கஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இதர பெரிய பிரச்சனை இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா இந்த ஏஐ பபுள்னு சொல்லலாம். அதாவது ஏஐல போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வருமா இல்லையான்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாம அந்த பபுள் எப்போ உடையும்ன்ற இன்னும் பெரிய அன்சர்டனிட்டி இருக்கு. இப்போ ஒருவேளை இது எல்லாமே சேர்ந்து இன்னும் 1-2 வருஷத்துல மார்க்கெட் இப்போ 10-15% விழுந்திருக்குல, இதோட நிக்காம ஒரு 50-60% வரைக்கும் விழுந்ததுன்னா நம்ம ஆக்சுவலா என்ன செய்யணும், நம்ம போர்ட்ஃபோலியோ அதை தாங்கிறதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கா? ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்ன்ற எல்லாத்தையுமே டீடைல்டா டேட்டாவோட பார்க்க போறோம். அதாவது ஒப்பீனியனோ இல்ல ஃபேர் மாங்கரிங்கோ கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா, அப்படி நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, அப்படி நடக்கும்போது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம்ன்ற எல்லாத்தையும் டேட்டாவோட பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல இந்த ஈரான் யூஎஸ் பிரச்சனைனால ஆயில் விலை ஏறதுனால இந்தியாவுக்கு என்னதான் பாதிப்புன்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். இது ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் மாதிரியே இருக்கும். இப்போ ஆயிலோட விலை தொடர்ந்து ஏறிட்டே இருந்ததுன்னா, அதாவது $70 $100 மேல ஏறிடுச்சு. இந்த விலையேற்றம் மத்த பெரிய எக்கானமியை விட இந்தியாவை தான் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா இந்தியா அதோட பெரும்பாலான ஆயில, அதாவது க்ரூட் ஆயில அதிகமா இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 80% மேலான தேவையை இம்போர்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கும். சோ ஆயிலோட விலை ஒவ்வொரு $10 இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம பல பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா கொடுத்து இம்போர்ட் பண்ற மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாம ஆயில் அதிகரிக்கும் போது யூஎஸ் டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே போகும். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 94 தொற்றும். அதாவது வரலாற்றிலே வர்ஸ்ட் பாயிண்ட்ல இந்தியன் ரூபி இப்பதான் இருக்கு. சோ இதன் காரணமா எஃப்ஐயும் தொடர்ந்து வித்துக்கிட்டே போறாங்க. இந்த வருஷம் மட்டுமே எக்கச்சக்கமா வித்திருக்காங்க. சோ ரிப்போர்ட்ஸ் படி ஆயில் விலை தொடர்ந்து அதிகமாவே இருந்ததுன்னா நம்மளோட ஜிடிபி வளர்ச்சியை குறைஞ்சிட்டு வரும். அது மட்டும் இல்லாம ஆயில் விலைனால இன்ஃப்ளேஷனும் அதிகரிச்சுட்டு வரும். ஆர்பிஐயால ரேட் கட்லாம் பண்ண முடியாது. ரேட் கட் பண்ணலனா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நிறைய பேர் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதிகமான இஎம்ஐ கட்டிட்டே வரும், கன்சம்ஷன் ஸ்லோ ஆயிட்டே வரும், இண்டஸ்ட்ரீஸோட கார்ப்பரேட் ஏர்னிங்கும் ஸ்லோ ஆகும். இது ஸ்டாக் மார்க்கெட்ல நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ எங்கேயோ 4000 கிலோமீட்டர் தள்ளி நடக்கிற பிரச்சனை நம்ம போர்ட்ஃபோலியோவை டைரக்டா பாதிக்கும். ஆனா இந்த வார கூட ஒரு பெரிய ரிஸ்க்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னும் சில நாட்கள்லயோ இல்ல சில வாரங்கள்லயோ இல்ல சில மாசங்களையோ நின்றும். அதுக்கப்புறம் அதோட கான்சிக்வன்சஸ் அங்கிருந்து சில மாசங்கள் இருக்கும். அப்புறம் மார்க்கெட் எப்படியும் செட்டில் டவுன் ஆகும், ஓரளவுக்கு நார்மல்சி மறுபடியும் திரும்பிடும். ஆனா அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை தான் இந்த டாமினோ எஃபெக்ட். அதாவது ஹிஸ்டாரிக்கா 2000ல .com பபிள்னு ஒரு விஷயம் நடந்தது. அப்போ நாஸ்டாக் 100 பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 70% மேல விழுந்தது. இப்போ விழுந்த இண்டெக்ஸ் 15 வருஷம் கழிச்சு தான் பழைய லெவலுக்கு போச்சு. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா அதோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இப்போ இந்த ஏஐ பபிள்ல இருக்கும். அப்போ இன்டர்நெட் சார்ந்து .comனு சொல்லி எந்த கம்பெனி இருந்தாலும் அதுக்கு அதிக வேல்யூவேஷன் கொடுத்து அதிக விலை கொடுத்து மக்கள் வாங்க ரெடியா இருந்தாங்க. மார்க்கெட்டையே ஓவர் வேல்யூடா வச்சிருந்தாங்க. இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல S&P 500 சில்லர் பின்னு ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் என்ன வேல்யூவேஷன்ல இருக்குன்றத இது இண்டிகேட் பண்ணும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இதோட வேல்யூ 40க்கும் மேல இருந்தது. ஹிஸ்டாரிக்கா அந்த .com கிராஷ் அப்போ மட்டும் தான் இது 40க்கு மேலலாம் போயிருக்கு. எக்ஸாக்ட்டா அதே மாதிரி ஓவர் வேல்யூட் ஜோன்ல யூஎஸ் மார்க்கெட் இப்போ இருக்கு. இந்த பாயிண்ட்ல ஏஐன்னு சொல்லி எந்த கம்பெனி இருந்தாலும் அதை அதிக வேல்யூவேஷன் கொடுத்து மக்கள் வாங்க ரெடியா இருக்காங்க. ஆனா ஏஐல போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போதுமான ரிட்டர்ன்ஸ் இல்லன்றத மார்க்கெட் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா இந்த பபிள் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் 2000ல இன்டர்நெட்டுக்கும் இதே தான் நடந்தது. ஆக்சுவலா டெக்னாலஜிலாம் உண்மைதான், ஏஐனால டிஸ்ட்ரப்ஷன் நடக்குமா அதுவும் உண்மைதான். பட் அதுல இருந்து வரக்கூடிய ஆக்சுவல் எர்னிங்ஸை விட வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப முன்னாடி போயிடுச்சுன்னா கரெக்ஷனோ இல்ல கிராஷோ மோஸ்ட் கேசஸ்ல நடந்தே தரும். யூஎஸ் மார்க்கெட்
மார்க்கெட் விழுந்ததுன்னா அதோட தாக்கம் இந்தியாலயும் இருக்கும். ஏன்னா 2000ல யூஎஸ் மார்க்கெட் 78% விழுந்ததுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் கீழே விழுந்தது. ஸோ விழுந்த மார்க்கெட் சீக்கிரமா மேலே ஏற போறது கிடையாது. ஒருவேளை ஏறினாலுமே அதை மறுபடியும் அடிக்கிறதுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் வெளியில காத்துட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 ரேட் கட்டாவது இருக்கும், மார்க்கெட் நல்லா ரியாக்ட் பண்ணும், கோல்டும் ஏறி போகும்னு எதிர்பார்த்தோம். இப்போ ரேட் கட் இல்லைன்னா எல்லா அசெட் கேட்டகரிஸுமே விழும், கோல்டு உட்பட. அதிலும் இந்தியாவில் கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இன்னொரு குழப்பத்தை வேற ரீசெண்டா கிளப்பி விட்டாங்க. அதாவது கோல்டு ETFலாம் இனிமே பிசிக்கல் கோல்டே வாங்கணும்னு அவசியம் கிடையாது, பாதிக்கு பாதி பேப்பர் கோல்டு வச்சிருந்தாலே போதும்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸை ஆன்லைன்ல கிளப்பிட்டு இருந்தாங்க. அதை பத்தியும் டீடைலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட்ல இந்த பாயிண்ட்ல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு பார்த்திருக்கோம். இது எல்லாமே கம்பைண்டா ட்ரிகர் ஆச்சுன்னா மார்க்கெட் பெருசா கிராஷ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும், 50% வரைக்கும் கண்டிப்பா ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதே ஹிஸ்டாரிக்கா நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய முறை இந்த அளவுக்கு ஃபால் நடந்திருக்கு. இப்போ 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எடுத்தோம்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட பீக்ல இருந்து 65% வரைக்கும் விழுந்தது. அதாவது சென்செக்ஸ் 20,000 லெவல்ல இருந்து 9,000 லெவல்ல 10 மாசத்துல விழுந்தது. இதே 2000ல .com பபுள்லயும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் விழுந்தது. அதே ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்தோம்னா 80-90% வரைக்கும் விழுந்தது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா TCS 4,000 ரூபாய்க்கு யாராவது ஒருத்தர் இப்போ வாங்குறாங்கன்னா அது 400 ரூபாய்க்கு விழுந்தா எப்படியோ அதுதான் 90% ஃபாலுக்கு சமம். இந்த மாதிரியான ஃபால் 10ல இருந்து 20 வருஷத்துக்குள்ள எப்ப வேணாலும் நடக்கும். அதே மாதிரி ரீசெண்டா கோவிட் கிராஷ்லயும் ஒரு சில வாரங்கள்லயே மார்க்கெட் கிட்டத்தட்ட 40% வரைக்கும் விழுந்தது. இந்த மாதிரியான ஃபால் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டா கிடையாது. கோல்ட்லயுமே இதே மாதிரியான ஃபால்ஸ் நடந்திருக்கு. 1980ஸ்ல ஆல்மோஸ்ட் 57% அளவுக்கு கோல்டு விழுந்தது. இதே ரீசெண்ட் டேட்டா சொல்லணும்னா 2011ல இருந்து 15 வரைக்கும் 45% வரைக்கும் கோல்டு கிராஷ் ஆச்சு. அதே மாதிரி 2008 கிரைசிஸ்லயும் 30% அளவுக்கு விழுந்து அதுக்கப்புறம் தான் ரிகவர் ஆச்சு. இப்போ இந்த வருஷமே எடுத்தோம்னாலும் பீக்ல இருந்து 20% வரைக்கும் கோல்டு விழுந்தது. ஸோ கோல்டும் ஈக்விட்டி மார்க்கெட்டும் ஒன்னா விழறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஃபால் எல்லாம் ஒரு இன்வெஸ்டர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவரோட பாதிப்பை குறைச்சு இன்ஃபேக்ட் அவரால் அதிகமா லாபம் பண்ணிருக்க முடியும்ன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ கோல்டு ETFல இருக்கக்கூடிய குழப்பத்தை கிளியர் பண்ணுவோம். ரீசெண்டா ஒரு சில நாட்களா கோல்டு ETF இனிமே சேஃப் கிடையாது. அதுல பிசிக்கல் கோல்டு பேக்கிங்கை கம்மி பண்ணிடுவாங்க, 50% வரைக்கும் தான் பிசிக்கல் கோல்டு இருக்கும், மீதி எல்லாம் பேப்பர் கான்ட்ராக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா போஸ்டும் ஆர்டிகல்ஸும் அதிகமாயிட்டே வந்தது. இது எல்லாம் ஆரம்பிச்சது HDFC AMCயோட ஒரே ஒரு நோட்டீஸ்னால. முதல்ல கோல்டு ETFனா என்ன, இப்போ நம்ம கோல்டு ETFஸ்ல ஒரு 1 லட்ச ரூபா போறோம்னா அதுக்கு ஈக்குவலண்டான பிசிக்கல் கோல்டை அந்த AMC வாங்கி அவங்க லாக்கர்ல ஹோல்ட் பண்ணணும். ஸோ செபியோட ரூல் படி எந்த பாயிண்ட் இன் டைம் பார்த்தாலும் 95% வரைக்கும் கோல்டும் கோல்டு ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த AMC பண்ணணும்ன்றது ரூல். அதாவது செபி ஆல்ரெடி என்ன ரூல் சொல்றாங்க, கோல்டு மற்றும் கோல்டு சார்ந்த இதர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ரூல் இருக்கு. கோல்டு ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லும்போது கோல்டு டெபாசிட் ஸ்கீம், கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டி டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க. அதாவது கோல்டு சார்ந்து இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது செபியோட ரூல். இதை தான் அவங்களோட பேப்பர்லயும் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இதர ஸ்கீம்கள்ல பிசிக்கல் கோல்டை வாங்க முடியாத எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் பயன்படுத்துவோன்னு அந்த AMCயை கிளாரிஃபை பண்ணிருக்கு. அதாவது யோசிச்சு பாருங்க, ஜனவரியில ரொம்ப அதிகமான இன்ஃப்ளோ கோல்டும் சில்வர் ETFலயும் வந்தது. அந்த பாயிண்ட்லயும் இவங்க பிசிக்கல் கோல்டா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இதை விட அதிகமான இன்ஃப்ளோ வந்ததுன்னா டெம்பரரியா உடனே பிசிக்கல் கோல்டு வாங்க முடியலனா அந்த டெம்பரரி பீரியடுக்கு மட்டும் இதை வாங்குறதுக்கான ப்ரொவிஷனை செபி ஆல்ரெடி அலோவ் பண்ணுது. அதை அவங்களோட பேப்பர்ல மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. இதை மக்கள் ஆல்ரெடி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிசிக்கல் கோல்டே வாங்க மாட்டாங்க, வெறும் பேப்பர் கோல்டு தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸும் ஃபேக்கான மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட் இன் டைம்லயும் 98% மேல பிசிக்கல் கோல்டா மட்டும் தான் அந்த AMCயை பேக் பண்ணுது. நீங்க கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் 95% மேற்பட்ட பணம் பிசிக்கல் கோல்டா மட்டும் தான் இன்வெஸ்ட் செய்யப்படும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல டெம்பரரியா இந்த மாதிரி பார்க் பண்ணுவாங்க, மறுபடியும் பிசிக்கல் கோல்டா தான் பேக் பண்ணுவாங்க. ஸோ இதுல எந்த மாற்றமும் நடக்கல. சென்சேஷனுக்காகவும் வியூஸ்க்காகவும் நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல இருக்கு, பார்த்து கன்சியூம் பண்ணிக்கோ. இப்போ மார்க்கெட் கிராஷ் சிச்சுவேஷனுக்கே வரும். அதாவது மார்க்கெட் 50-60% விழுந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ பாதிக்காம அதுல இருந்து அதிக ரிட்டர்ன் எடுக்க நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணோன்றத டேட்டாவோடய பார்ப்போம். இப்போ 2008 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்ல நிஃப்டி 65% வரைக்கும் இருந்தது. அதாவது ஒரு நபர் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 65 லட்ச ரூபாய் நஷ்டமா இருக்கும், மீதி வெறும் 35 லட்சம் தான் இருக்கும். ஒருவேளை அவர் 100% ஈக்விட்டியில் இன்வெஸ்டடா இருந்தா, அதுவும் 71 மாசத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மார்க்கெட் பழைய லெவலுக்கே போயிருக்காரு. அதாவது அவர் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டப்பட்டு மறுபடியும் அதே 1 கோடி லெவலை பார்க்கறதுக்கு 6 வருஷம் வெயிட் பண்ணா மட்டும் தான் பார்க்க முடியும். பெரும்பாலான மக்கள் அந்த அளவுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. நஷ்டத்திலே அவங்க காசை வித்ட்ரா பண்ணிட்டு போவாங்க, மார்க்கெட் பக்கமே திரும்ப வர மாட்டாங்க. இது 100% ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டுமே மொத்த பணத்தையும் போட்டவருக்கான சூழ்நிலை.
இதே இன்னொரு நபர் இருக்கார், அவரு 50% ஈக்விட்டியும் 50% டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லும் போது பிபிஎஃப், எஃப்டி, பாண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே உள்ளடக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 65% மார்க்கெட்டே கீழே விழுந்தாலும் அவரோட போர்ட்ஃபோலியோ வெறும் 26% தான் கீழே விழுந்திருக்கும். அதாவது 65 லட்ச ரூபாய் நஷ்டமாக வேண்டிய இடத்துல, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நபர் கூட பார்க்கும்போது இவர்கிட்ட 39 லட்ச ரூபாய் அதிகமா இருந்திருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போர்ட்ஃபோலியோ கம்மியா விழுறது மட்டும் கிடையாது, அது பாட்டம் அடிக்கும் போது அவர்கிட்ட அதிகமான கேஷ் கையில இருந்துட்டு இருக்கும். இதை தான் ட்ரை பவுடர்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் விழும்போது அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பணம் இருக்குல்ல, இந்த பணத்தை அவர் பாட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணாருன்னா சீக்கிரமாவும் ரிகவர் பண்ணிருப்பாரு, அவரோட நஷ்டமும் குறைவா தான் இருந்திருக்கும். இதனாலதான் எப்பவுமே அசெட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த டெட்டை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவாங்க. 2008ல மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் 65% கீழே விழும்போது ரொம்ப போரிங்கான அசெட்ஸ் இதெல்லாம் யாரு போடுவான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணக்கூடிய இந்த பிபிஎஃப், எஃப்டி, லிக்விட் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இது எல்லாமே 7ல இருந்து 9% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் இருந்தது. அதாவது ஒரு இடத்துல ஒரு நபர் 65% நஷ்டப்பட்டிருப்பாரு, இங்க லாபத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதே நேரத்துல கோல்டும் டெம்பரரியா ஒரு 30% வரைக்கும் விழுந்து அங்கிருந்து 63% அளவுக்கு ரிட்டர்னை 2 வருஷத்துல கொடுத்திருந்தது. அதனாலதான் எப்பவுமே அசெட் அலோகேஷன் ரொம்பவே அவசியம் சொல்றது. இப்போ ஒரு நபர் கோல்டுலயும் ஈக்விட்டிலையும் டெட்லயும் மீனிங்ஃபுல்லா அலோகேஷன் கொடுத்திருந்தா, அதாவது மீனிங்ஃபுல்னு சொல்லும்போது மொத்த 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதுல 1 லட்சம் தான் டெட் வாங்கியிருக்கேன்னா அதுல இருந்து எந்த பிரயோஜனமும் வராது. ஒரு மீனிங்ஃபுல் அலோகேஷன் சொல்லும்போது குறைஞ்சது 20% டெட் கொடுத்துருக்கணும், 10% கோல்டு கொடுத்திருந்தா இது ஒரு 30 லட்சம் தனியா இருக்கும். இந்த கேஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இந்த 2 கேட்டகரியும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். ஒருவேளை நீங்க கன்சர்வேட்டிவா சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா 40% வரைக்கும் ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாத்தையும் கூட்டினா மொத்த சொத்துல 40% வரைக்கும் இருக்கலாம். அதுக்கடுத்து 30% வரைக்கும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிபிஎஃப், எஃப்டி, கவர்மெண்ட் பாண்ட், டெட் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த காம்பனன்ட் 30%, 15% வரைக்கும் கோல்டு சில்வர் அலோகேஷனும், மீதி இருக்கக்கூடிய 15% கேஷ் காம்பனண்டா, அதாவது சேவிங்ஸ்லயோ இல்ல எஃப்டிலயோ லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ ரெடியா வச்சிருப்போம். இது ரீபேலன்சிங்கோ இல்ல மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ பார்ட்டிசிபேட் பண்ண உதவியா இருக்கும். ஒருவேளை நீங்க அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க, அதாவது உங்களோட ஏஜ் 20ல இருந்து 35க்குள்ள இருக்கு, ஸ்டேபிளான இன்கம் வந்துட்டு இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல 60-65% வரைக்கும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 15%க்கு டெட் எக்ஸ்போஷரும், 10% கோல்டு சில்வரும், மீதி 10% லிக்விடா கேஷா வச்சுக்கலாம். 65%க்கு மேல ஈக்விட்டில எக்ஸ்போஸ் ஆறீங்கன்னா மார்க்கெட் விழும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோல ரொம்ப பெரிய டேமேஜ் நடக்கும். அது மட்டும் இல்லாம டெட் எக்ஸ்போஷரோ லிக்விடா கேஷ் ரெடியா இல்லனா மார்க்கெட் ஃபால் வரும்போது பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபால் நடக்கும்போது நிறைய பேர் கிட்ட மாச கடைசி என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்ற வருத்தம் அதிகமா இருந்திருக்கும். அதுக்காக தான் இந்த காம்போனன்ட்ஸும் கட்டாயமா அவசியம், அதை சிக்னிஃபிகண்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல அது கொஞ்சம் விழ ஆரம்பிக்கும் போது மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கும் நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். இப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்டோ இல்ல வேல்யூவேஷனோ தெரிஞ்சுக்கணும்னா PE ரேஷியோ யூஸ் பண்ணலாம். இப்போ நிஃப்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி PE இருக்கும். இந்த இண்டெக்ஸோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றதை இதை வச்சு நம்மளால பார்க்க முடியும். இந்த PE எப்பெல்லாம் 15 கீழே போதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு கூட ஈக்விட்டில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இதை பிளானா பார்க்கணும்னா 25க்கு மேல நிஃப்டியோட PE இருந்ததுன்னா இதை பபுள்னே சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்விட்டில நிறுத்திட்டு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கேஷ்லயும் அதிகம் பார்க் பண்ணணும். அதாவது ஈக்விட்டியை கொஞ்சம் கொஞ்சமா செல் பண்ணி ஓவர் வேல்யூ ஜோன்ல இருந்து தப்பிச்சு டெட்லயும் கேஷ்லயும் ரெடியா இருக்கணும். அதே மாதிரி 20ல இருந்து 25க்குள்ள இருந்ததுன்னா பெரும்பாலான நேரங்கள்ல மார்க்கெட் இங்க தான் இருக்கும். இது ஸ்லைட்லி ஓவர் வேல்யூ ஜோன்னு சொல்லுவாங்க. இங்க எப்பவும் பண்ணக்கூடிய ரெகுலர் SIP இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்துட்டே இருக்கலாம். இங்க ஓவரா அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் இருக்காது. அதே மாதிரி PE 20க்கு கீழலாம் போச்சுன்னா இந்த இடத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகரிக்கிறதுக்கான நேரம் சொல்லலாம். அதாவது இந்த பாயிண்ட்ல நிஃப்டியோட PE கிட்டத்தட்ட 19.8 இருக்கு. இது ஒரு ஃபேர் வேல்யூ ஜோன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம எப்பவும் பண்றதை விட 20ல இருந்து 25% வரைக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமா பண்ணிட்டு வரலாம். சோ மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது நம்மளால அதிக ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி அது அங்கிருந்து விழுந்து 12-15 PE குள்ள போச்சுன்னா கண்டிப்பா அண்டர் வேல்யூட் ஜோன்னு சொல்லலாம். அதாவது நம்ம எப்பவும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதை விட 2-3 மடங்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாலும் தப்பே கிடையாது. இதையும் தாண்டி 12க்கு கீழெல்லாம் போச்சுன்னா இது பயங்கரமான கிரைசிஸ், மார்க்கெட் ரொம்ப பாட்டம் அடிச்சிருக்கு. இங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஜெனரேஷனல் வெல்த்தே பார்க்க முடியும். இப்போ 2008 கிரைசிஸ் எடுத்தோம்னா நிஃப்டியோட PE 12க்கும் குறைவா போச்சு. அங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ 10 மடங்குக்கும் மேலான ரிட்டர்ன்ஸை ஷார்ட் பீரியட்லயே பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி 2020ல 17 PE வரைக்கும் போச்சு. அந்த பாட்டம்ல யார் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 4 வருஷத்திலேயே 2-3 மடங்கு அதிகமான ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். இன்ஃபேக்ட் நிஃப்டியோட 35 வருஷ ஹிஸ்டரியில ஒரு கிராஷ் நடந்து 5 வருஷம் கழிச்சு மார்க்கெட் எப்பவுமே நெகட்டிவா இருந்தது கிடையாது. யாரெல்லாம் 2008ல அவங்களோட SIPயோ இல்ல இன்வெஸ்டிங்கோ நிறுத்தினாங்களோ அவங்கலாம் லோவஸ்ட் பிரைஸ்ல வாங்காம மிஸ் பண்ணவங்க. ஒருவேளை யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்கலாம் ஜெனரேஷனல் வெல்த் பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்க வரலாற்றிலேயே அவங்க அதிகமா பண்ண ரிட்டர்ன்ஸ் அந்த 2008 கிராஷ்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கிராஷ் நம்மளோட ஜெனரேஷன்ல நடந்ததுன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். இப்போ நான் சொல்ல போறத ஆக்சுவலா எழுதி ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி செவுத்துல ஒட்டி வச்சுட்டு நம்ம மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோன்றதை கிளியரா பிளான் பண்ணிக்கணும்.
அதாவது ஒருவேளை மார்க்கெட் விழும்போது அப்போ எமோஷனலாவோ பேனிக்காவோ தப்பா டிசைட் பண்ணாம இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி இந்த வீடியோவை இப்பவே பாஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோட்ஸ் ஆப்லயாவது போட்டுக்கோங்க. இங்க சிம்பிளான பிளான் தான். ஒருவேளை மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்ற சொல்றேன். நிஃப்டியோட PE 25க்கு மேல போச்சுன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருவேன். கேஷ் காம்பனண்ட்டை அதிகரிச்சுட்டே வரும். ஒருவேளை அது 20லேருந்து 25க்குள்ள இருந்ததுன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்பவும் போல தொடர்ந்துட்டே இருப்பேன். அதாவது நான் பண்ணக்கூடிய SIPல எந்த சேஞ்சும் இல்லாம பல்காலாம் இன்வெஸ்ட் பண்ணாம எப்பவும் போல பண்ற மாதிரி பண்ணிட்டு வருவேன். எமோஷனல் டிசிஷன் எதுவுமே எடுக்க மாட்டேன். இது 20க்கும் கீழே போகுதுன்னா, அதாவது 15லேருந்து 20க்குள்ள இருந்ததுன்னா என்னோட SIPயை கிட்டத்தட்ட 25லேருந்து 50% வரைக்கும் அதிகமா பண்ணுவேன். அதாவது ₹100 SIP பண்றேன்னா ₹150 வரைக்கும் அதிகமா பண்றதுக்கான சான்ஸ் இதுதான். ஒருவேளை 15க்கும் கீழெல்லாம் போகுதுன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது FD, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன்னா அதெல்லாம் வித்ட்ரா பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அக்ரெசிவா ஈக்விட்டி வாங்குவேன். நம்பரா பார்க்கும்போது 15க்கும் 20க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தோணும். 20லேருந்து 15க்கு போகணும்னா 25% ஃபாலோ ஆகணும். அதாவது இன்னைக்கு நிஃப்டி 22,000 லெவல்ல இருக்குன்னா இங்க இருந்து அது விழுந்து 16,500க்கு போகணும். அந்த மாதிரி வாய்ப்புலாம் வந்ததுன்னா கட்டாயமா யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஈக்விட்டில அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது கட்டாயமா இருக்கணும். இப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட் விழுதுன்னா ஏதோ எக்கானமி லெவல்ல ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம். வேலையே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எனக்கு வேலையே போனாலும் எமர்ஜென்சி ஃபண்ட்ல நான் வாழுவேன், ஈக்விட்டில கை வைக்க மாட்டேன்ற சூழ்நிலையில இருந்தா மட்டும்தான் தைரியமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால நம்மளோட அடுத்த 6 மாசத்துக்கு என்ன செலவு இருக்குமோ அதை எப்பவுமே லிக்விடா பேங்க்ல எமர்ஜென்சி ஃபண்டா ரெடியா வச்சிருக்கணும். நிஃப்டி 1996ல வெறும் 900 பாயிண்டா தான் இருந்தது. இன்னைக்கு 22,000 லெவலுக்கும் மேல இருக்கு. அதாவது 24 மடங்குன்ற அளவுக்கு இந்த பீரியட்ல வளர்ந்துருக்கு. நடுவுல நிறைய வாரு, பேண்டமிக், குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஸ்கேம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பார்த்திருக்கும். அப்படியும் மார்க்கெட் தொடர்ந்து மேல தான் போயிருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு கிராஷ்க்கு அப்புறமும் புதுசா ஆல் டைம் ஹை தான் மேக் பண்ணிருக்கு. அதாவது உங்களோட அசெட் அலோகேஷன் ப்ராப்பரா இருந்தா போதும். சோ வாரா இருந்தாலும் சரி, கிரைசிஸா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய மார்க்கெட் கிராஷா இருந்தாலும் சரி, நம்மளோட அசெட் அலோகேஷனே நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், ஷார்ட் பீரியட்லயும் பெரிய ரிட்டர்ன் எடுக்க முடியும். இந்த மாதிரியான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிளியரா எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.